ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னா சுவாமிதோப்பு ஐயா வைகுண்ட சாமியின் தலைமைப்பதியாய சுவாமிதோப்பில் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஏன்னா குழந்தைக்கு பையனுக்கு ஒரு நேர்ச்சை உண்டா இருந்து சந்தன குடம் எடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஒய்ஃபோட ரிலேட்டிவில் குழந்தைக்கு முட்டை போடுறது, காது குத்துறது, அப்படி ஒன்று ரெண்டு இல்லை நேர்த்தி கடனை திக்கிறதுக்காக இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்த பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது மனசுக்கு முழு திருப்தி கிடைக்கும். அதுவும் குறிப்பாக கோயில்களை பற்றி எப்போவுமே சொல்லணும். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை பற்றி, அங்கே கும்பிடுற வழிமுறைகளை பற்றி, அந்த கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம சாமி முன்னாடி நிற்கும்போது நம்மளோட மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நிறைவாகவும் இருக்கும். அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஐயாவோட அருள் முழுசும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். மக்கள் மனதில் குடிகொண்ட கலி என்னும் மாய அரக்கனை அழித்து அவர்களை தர்மயுக வாழ்வுக்கு அழைத்து செல்ல வந்த நாராயணன் எடுத்த அவதாரமே இந்த வைகுண்ட அவதாரம் என்பது ஐயா வழி பக்தர்களின் நம்பிக்கை. ஐயாவோட வரலாறை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1809ஆம் ஆண்டு சுவாமிதோப்பு கிராமத்தில் பொன்னு மாடன் மற்றும் வெயிலாள் தம்பதிக்கு ஆண்மகனாக அவதாரம் எடுத்தார். அந்த குழந்தைக்கு அவங்க ஆசையாக முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேரிட்டு வளர்த்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் திருவாங்கூர் மகாராஜாவோட ஜாதி தீண்டாமை விரை முற்றி போயிருந்த டைமு. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுல கூட ஜாதி இருந்துச்சு. இந்த ஜாதியில் பிறந்தவங்க தான் இந்த மாதிரி பேரெலாம் வைக்கணும். அதாவது குறிப்பாக கடவுளோட பேர்கள் எல்லாம் பெரிய ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வைக்கணும். கீழ் ஜாதியில் பிறந்த யாருமே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருந்துச்சு. அதனால பெரிய பிரச்சனைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நடந்த பிரச்சனைகளினால அவங்க அந்த பேரை முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றி வச்சாங்க. பிறந்ததிலிருந்தே தீவிரமான நாராயணரோட பக்தர், மகாவிஷ்ணுவோட பக்தராகவே இருந்தார். ஐயாவுக்கு 22 வயதாகும்போது கடுமையான உடல்நல பிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊரில் இருக்கிற எல்லா வைத்தியர்கிட்டையும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் எந்த வைத்தியராலையும் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கவே முடியலை. கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாகவே ஆகிடுறாரு. மன வருத்தத்தில் இருந்த அம்மாவோட கனவில் வந்த நாராயணர், மாசி திருவிழாவுக்கு திருச்செந்தூருக்கு நீ அழைச்சிட்டு வா, உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது கேட்டு அடுத்த நாள் காலையிலே மனைவி அம்மாவுமா திருமால் வடிவத்தில் தொட்டில் கட்டி அதில் படுக்க வச்சு ஐயாவை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க நடந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் சாப்பிட்றதுக்காகவும் ஓய்வெடுக்கிறதுக்காகவும் தொட்டிலில் கீழே இறக்கி வைக்கிறாங்க. தொட்டிலில் படுத்த படுக்கையாக இருந்த ஐயா திடீர்னு எழுந்து திருச்செந்தூர் கடலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். என்னப்பா இப்படி இருந்தவர் திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அவர் பின்னாடியே மக்களும் எல்லாரும் சொந்தக்காரர் எல்லாரும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கடலுக்குள்ளே போன ஐயா அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. கடலில் போய் மறைஞ்சவர் ரொம்ப நேரம் ஆகியும் காணாதனால சொந்தக்காரங்க எல்லாருமே இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க. ஆனால் அந்த தாய்க்கு மனசு கேட்கல. என் மகன் திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காத்திருக்கிறாங்க. 3 நாள் கழித்து கடல்ல இருந்து வெளியே வந்த முத்துக்குட்டிங்கிற ஐயா அம்மாவை பார்த்து, அம்மா நான் இப்போ வைகுண்டராக வந்திருக்கிறேன், நான் இனிமேல் இந்த பூ உலகுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மக்களுக்கு பணியாற்றுறதுக்காக, மக்களோட ஜாதி தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்ததாக சொல்லிக்கிட்டு நேராக சுவாமிதோப்புக்கு நடக்க ஆரம்பித்தார். ஐயா வைகுண்டர் தர்ம நெறிகளை பின்பற்றவும், மக்களை மேம்படுத்தவும், ஆடவர்கள் தலைப்பாகை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் பெண்கள் தோல் சீலை அணிய வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். அனைவரும் ஒன்றே என்று நிலைநாட்ட அனைவருக்கும் ஒரே கிணற்று நீரை குடிக்கவும் ஒரே கிணற்று நீரில் குளிக்கவும் ஏற்பாடு செய்தார். அந்த கிணறு இன்று முத்திரி கிணறு என்று சொல்லப்படுகிறது. ஐயாவோட அருளுரையை கேட்ட மக்கள், உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களுமே இங்கே பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த திருவாங்கூர் மகாராஜாவுக்கு இப்படியே போனால் இது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகிடும், நமக்கு எதிராக வந்துடும், கடவுள் அவதாரம் எடுத்தால் அது மேல்குடியில் தான் அவதாரம் எடுக்கணும், அது எப்படி ஒரு கீழ் சாதியில் அவதாரம் எடுப்பார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரை உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. கைது பண்ண ஐயாவை திருவனந்தபுரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே விசாரணைக்கு அப்புறம் ராஜ துரோகி, அரச துரோகி அப்படிங்கிற கொடுத்து ஜெயிலில் போட்டு நிறைய கொடுமைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உலகளந்த ஆண்டவனுக்கு சாராயத்தில் விஷத்தை கலந்து குடிக்க சொன்னாங்க. சுண்ணாம்பு களவாயில் வைத்து நீட்டினாங்க. விறகுகளை அடுக்கி கொளுத்தி நெருப்பாக்கி அந்த நெருப்பிலையும் நடந்து வர சொன்னாங்க. ஆனால் ஸ்ரீ வைகுண்டர விஷமோ நெருப்பின் கொடிய நாக்குகளோ எதுவும் செய்யவில்லை. அதை கண்டு மிரண்டு போன மன்னை 3 நாட்கள் பட்டினி போடப்பட்டிருந்த காட்டு புலியை பிடித்து வர செய்து அந்த புலியை ஒரு கூட்டுக்குள் அடைத்து வைத்து அந்த கூட்டுக்குள் ஸ்ரீ வைகுண்டரை தள்ளி புலிக்கு இரையாக்க எண்ணினான். அதை கண்டு பதறிய சான்றோர்கள், சுவாமி இனி நாங்கள் என்ன செய்வோம் என கதறிய போது அமைதியாக ஸ்ரீ வைகுண்டர் கூறினார், ஏகமும் படைத்தவன், எங்கும் நிறைந்தவன் நான். சிவன், விஷ்ணு, பிரம்மா 3ம் ஒன்றாகி நிற்கும் வைகுண்டமும் நான். ஜீவன்களுக்கும் ஜீவனாக இயங்குகிறேன். மமதை கரிநீசன் என்னை அறியாவிட்டாலும் நான் படைத்த மிருகங்களுமா என்னை அறியாது. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிலை குலையாதிருங்கள் என்றார் வைகுண்டர். தனது கூட்டில் தள்ளிவிடப்பட்ட ஸ்ரீ வைகுண்டரை பசியோடு இருந்த புலியும் நோக்கியது. கூட்டில் இருந்தவர் இறைவனே என்பதை அறிந்து கொண்ட புலியும் அவரை கொல்லாமல் அவர் அருகில் சென்று அவர் பாதம் தொட்டு வணங்கியபடி அமர்ந்து கொண்டது. அதை கண்ட மன்னனும் மன்னனின் படை வீரர்களும்
இவரே கலியுகத்தை முடிக்க வந்த கடவுளின் அவதாரமாக இருக்கலாம் என எண்ணலாயினர். உடனே உலகளந்த மாயனாகிய வைகுண்டரை சிறை தண்டலில் இருந்து விடுதலை செய்தனர். அங்கிருந்து நேர சுவாமிதோப்பு வந்த ஐயா அங்கேயே தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். மக்களுக்கு அருள் உரைகளையும் போதனைகளையும் வழங்கினார். அவர் தவம் இருந்த இடம் தான் இன்றைக்கி வடக்கு வாசல் அப்படின்னு சொல்லப்படுது. சாதிக்கு ஒரு கிணறு அப்படின்னு சொல்லி இருந்த காலகட்டத்தில் என்னுடைய மக்கள் எல்லாரும் ஒரே கிணற்று நீரை குடித்து ஒரே கிணற்று நீரை குளித்து இன்பம் அடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக உருவாக்கின கிணறு தான் இன்றைக்கி முத்திரி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நிறைய நோய்களுக்கு மருந்தாகும் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் அதை நம்புகிறாங்க. எப்போவுமே நம்ம அங்கே போனால் அங்கே வர்ற எல்லா மக்களுமே பெரிய பெரிய பாட்டில் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. இந்த தண்ணி எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயாவோட தலைமை பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே முத்திரி கிணத்துல நீர் அருந்தி குளிச்சுட்டு அப்படியே ஒரு 5 வாட்டி அந்த முத்திரி கிணறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் தலைமை பதிக்கு போவாங்க. அப்படி இங்கே இதுக்கு பக்கத்துலேயே தான் குழந்தைகளுக்கு அந்த முடி காணிக்கை முடி நெரிச்ச போட்டிருப்பாங்க இல்லை மொட்டை அடிக்கிறது அந்த இது இங்கே பக்கத்துலேயே தான் நடந்துகிட்டு இருக்கோம். அங்கே குழந்தைகளுக்கு மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நடந்தால் நம்ம தலைமை பதியை அடையலாம். சுவாமிதோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமை பதிக்கு வர்ற ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது. தலையில் கண்டிப்பாக துண்டு கட்டியிருக்கணும். துண்டு அப்படின்னு சொல்கிறத விடவும் அது ஒரு கிரீடம் மாதிரி. அதாவது முன்னாடி அந்த காலத்தில் அந்த அடக்குமுறைகள் இருந்த காலத்தில் ஆண்கள் இடுப்பில் மட்டும்தான் துண்டு கட்டணும் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி ஐயா என்னை தேடி வர்ற என்னோட ஜனங்கள் எல்லாருமே எனக்கு ராஜாக்கள் அரசர்கள் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு தைரியமாக வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்னைக்கு வகுத்து வச்ச அந்த வழிமுறைகளை தான் இன்றைக்கு வரைக்கும் இங்கே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா ஐயாவோட வடக்கு வாசல் அடையலாம். இதுதான் அந்த வடக்கு வாசல் கோபுரம். பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதுலேருந்து நேரே உள்ளே போனோன்னா ஐயா தவம் இருந்ததாக சொல்லப்படுற அந்த வடக்கு வாசல் உள்ளே தான் இருக்கும். ஐயா வழியை பின்பற்ற எங்கேயுமே கடவுளுக்குன்னு எந்த உருவமும் கிடையாது. அதாவது உருவமற்ற வழிபாடு தான் ஐயா வழியில் பின்பற்றுறது. ஐயாவோட வழிபாட்டு முறையில் எங்கேயுமே உருவ வழிபாடு எதுவுமே கிடையாது. உருவம் இல்லாத வழிபாடு தான். நீ தேடி வர்ற கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. கடவுளை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாம், எங்கேயுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துறதுக்காகவே அங்கே ஐயா பயன்படுத்தினா சொல்லப்படுற ஒரு நாற்காலி வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் உயர கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதாவது நீ தேடி வந்த கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு. அதாவது நம்ம பார்க்கும்போது நம்மளோட உருவம் தான் அதில் தெரியும். கடவுளுக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த பூசாரிகளும் இருக்க மாட்டாங்க. நம்மளே நேராக போய் ஐயாவை வழிபடலாம். அந்த மாதிரி தான் அதோட வழிமுறைகள் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வர அந்த சுருளை ஐயாவுக்கு படையல் வைக்கலாம். இங்கே எங்கேயுமே உண்டியல் இருக்காது. கடவுளுக்குன்னு காணிக்கை செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. அங்கேருந்து அப்படியே நடந்து இந்த பக்கமாக வந்தால் ஐயாவோட கிழக்கு வாசலை அடையலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயா சிவ சிவ அரகரா அரகரான்னு எல்லா மக்களுமே அப்படியே ஐயாவோட பதியை சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறமா அங்கே உள்பக்கமாக ஐயாவோட பதியை வெளிப்புறமாக எல்லாருமே ஒரு 5 வாட்டி சுற்றி வர்றாங்க. இதுதான் தலைமை பதியில் இருக்கிற கொடிமரம். அதுக்கு பக்கத்துலேயே ஐயா பயன்படுத்தினா சொல்லப்படுற அந்த வாள் அம்பு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அதில் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக திரும்பி உள்ளே வந்தோன்னா ஐயாவோட தலைமை பதி இருக்கும். பதிக்குள்ளாடியே இன்னொரு பக்கமாக ஐயா பயன்படுத்தினதா ஐயா இருந்ததா சொல்கிற அந்த கட்டில் இருக்கும். அப்புறம் அவர் பயன்படுத்தின பொருட்களோட அடையாளங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது அந்த பனியரியோட மகன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அந்த இதோட இது. அப்படியே ஐயாவை வழிபட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா வெளியே எல்லாருக்கும் நாமம் போட்டு விடுவாங்க. அதாவது மண் தான் இங்கே நாமமாக கொடுக்கறது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போ, கடைசியில் இந்த மண்ணுக்கு சமம் நீ அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துறதுக்காகவே இங்கே அந்த நாமம் விடுற பழக்கம் இருக்குது. சிவனோட நெற்றிக்கண் மாதிரி நீ நெற்றிக்கண்ணுடைய மனிதன், நீ அவ்வளோ பெரிய ஆள், நீ சாதி தீண்டாமையில் ஒடுக்கப்பட்டவன் கிடையாது அப்படின்னு நெற்றிக்கண்ணோட வடிவத்தில் தான் அந்த நாமத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த மொட்டை போட்டதுக்கு தலையில் அந்த நாமத்தை தடவுவாங்க ஃபுல்லாகவே. இங்கே குழந்தைகளுக்கு நேர்த்தி கடன் போட்டிருப்பாங்க காது குத்துறதா. அந்த மாதிரி அந்த என்னோடய ஒய்ஃபோட ரிலேட்டிவ் குழந்தைக்கு நம்ம காது குத்தணும்னு நேர்த்தி கடன் போட்டிருந்ததுனால நல்லபடியாக எல்லா நேர்த்தி கடனையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அப்புறமா சாப்பிட்றதுக்காக வெளியே கிளம்பி போயிட்டுருக்குறோம்.
ஐயாவோட ஐயாவோட பதியில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா நேரமும் எப்போ போனாலும் ஒரு 3-4 இடத்துலையாவது கண்டிப்பாக ஒரு சமபந்தி விருந்து நடக்கும். இன்னும் சொல்ல போனால் சமபந்தி விருந்தை வந்து அறிமுகப்படுத்தினதே ஐயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடியெல்லாம் எப்படின்னா அந்த ஒவ்வொரு சாதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வழிமுறைகளும் அவங்க சாப்பிடக்கூடாது, இவங்க கூட இவங்க சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து கூடி சாப்பிட்றதுக்காக உருவாக்குனது தான். அப்போ எல்லாம் சாப்பாடு அந்த எங்கள் ஊரில் அந்த உம்மஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா காய்கறிகளையும் போட்டு அந்த சாப்பாடு செய்வாங்க. ஐயாவோட வழிமுறைப்படி எப்படின்னா யாருக்கும் வந்து நம்ம காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, தனியாக வந்து உண்டியலில் காசு போடணும் அப்படி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உன்னால் முடிஞ்சால் உன்னால் முடிஞ்சிச்சுன்னா நீ வந்து மக்களுக்கு அன்னதர்மம் பண்ணு, உன்னால் முடிஞ்ச தர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே எப்போவுமே யாராவது அன்னதர்மம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம எப்போ போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு எப்போவுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கிழக்கு வாசலில் உச்சப்பிடிப்பு நடக்கும். உச்சப்பிடிப்பில் எல்லா மக்களுமே உட்காந்து சிவ சிவா சிவமண்டலம் ஹரி நாராயண குரு சிவ சிவா சிவமண்டலம். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கிழக்கு வாசலில் உச்சப்படிப்பு நடக்கும். உச்சப்படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் நாமம் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து மக்கள் வந்து சுருள் படைச்சிருப்பாங்கல்ல, அந்த சுருளில் இருந்து எல்லாருக்குமே சின்ன சின்னதாக வந்து அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா சந்தன குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 மணி போல் ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு. சந்தன குடம் எடுத்து நேர்த்தி கடனை தீர்க்கறதுக்காக அப்படியே பதியை வந்து சுற்றி ஒரு ரவுண்டு வர்றது தான் அந்த சந்தன குடம். எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அது வந்து காலையில் பேர் கொடுப்பாங்க. அப்புறமா அவங்க குடம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து மேளதாளத்தோடு போய் ஒரு சுற்று அப்படியே சுற்றி வருவோம். சந்தன குடம் எப்படின்னா எல்லா நாளுமே எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்தியானத்துக்கு மேலே நம்ம காலையில் வந்து பேர் கொடுத்தோன்னா அவங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே அதை ரெடி பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம போய் எடுக்க வேண்டியது. மேக்ஸிமம் எல்லா நாளுமே இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா நாளுமே இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நல்ல கூட்டம், எப்போவும் மாதிரி திருவிழா மாதிரி தான், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்களில் மேபி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை போனால் எந்த பக்கம் போனாலும் நமக்கு சாப்பாடு அன்னதர்மங்கள் எங்கேயுமே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேர்த்தி கடன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுருந்த அந்த ஐயாவோட நேர்த்தி கடனையை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நல்லபடியாக எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஐயாவோட சுவாமி தோப்பு வைகுண்ட பதியை தலைமை பதியை வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஐயாவோட அருள் கிடைக்கட்டும்.